நீதிமன்றத்துக்குள்ள அப்பாவை காணலையே அப்படின்னு கேட்டவங்க எல்லாத்துக்குமே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு சூப்பர் ஸ்டார் மாதிரி கம்பேக் கொடுக்க போறாரா ஸ்டாலின். கொளத்தூர் தொகுதியில நடந்த அந்த தேர்தல் அப்படிங்கிறது முறைகேடான தேர்தல். VS பாபு அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது முறைகேடாக வாங்கப்பட்ட வெற்றி அப்படிங்கிறத சட்டப்பூர்வமா மற்றும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோட இப்போ திமுக நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கான ஆதாரம் அப்படிங்கிறது 4வது நாள்லே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சட்ட ரீதியா அணுகி அதுல வெற்றியும் கண்ட திமுகவுக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட் மாதிரி கிடைச்சிருக்கு. இதை பற்றி நீதிமன்றத்துல திமுக என்ன செய்ய போறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ்பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல், இந்த முழு தேர்தலுமே முறைகேடான தேர்தல் தான். இதுல தாவேகாவுடைய வெற்றி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்க முடியாத முறைகேடாக வாங்கப்பட்ட ஒரு வெற்றி. இது இவிஎம் மேனிபுலேஷனால முழுக்க கிடைத்த வெற்றி அப்படிங்கிற குற்றச்சாட்டு தேர்தலோட முடிவுகள் வந்த அந்த முதல் நாள்ல இருந்தே பல பத்திரிகையாளர்களும் மக்களும் ஒரு சில அரசியல்வாதிகளும் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா தான் இருந்துட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு தோல்வியா இருக்கு. ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு செய்தியாக தான் அது பார்க்கப்பட்டது. எப்படி தாவேகாவுடைய வெற்றி அப்படிங்கிறது ஷாக்கிங்கா இருந்ததோ அதே மாதிரி தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியுமே மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்பட்டது. இந்த தோல்வியில எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி அது நீதிமன்ற தீர்ப்பா மாறி இப்போ அந்த கொளத்தூர் தொகுதியில இவி மிஷின் சரிபார்க்கக்கூடிய ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. நீதிமன்ற உத்தரவின் பேர்ல இந்த சரிபார்ப்பு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 4வது நாளா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சரிபார்ப்பு எப்படி நடக்கும், இதை எப்படி கோரிக்கை வைக்க முடியும், யார் வைக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம விரிவா பேசியிருந்திருக்கோம். ஸோ அதுக்குள்ள போகாம இன்னைக்கு 4வது நாளா அந்த சரிபார்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது மொத்தம் 1400 மாக் வாக்கெடுப்பு, மாதிரி வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதுவுமே கொளத்தூர் தொகுதியில 14 வார்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு நாளைக்கு 2 வார்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மொத்தமா 7 நாள் இந்த சரிபார்ப்பு ஆய்வு நடக்கும் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த ஆய்வுல இந்த இவிஎம் மிஷினை தயாரிச்ச பெல் நிறுவனத்தை சேர்ந்த பொறியாளர்களும் இந்த குற்றச்சாட்டை எழுப்பிய ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பிரதிநிதி ஒருத்தரும் தேர்தல் அதிகாரியும் காவல்துறையினரும் மட்டும்தான் இதுக்குள்ள இருப்பாங்க. ஸோ அப்படி சரிபார்க்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு மாக் வாக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்தோட நேரடி கண்ட்ரோல்ல இந்த வாக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு. இப்படி நடக்கக்கூடிய இந்த சரிபார்ப்புல பல குளறுபடிகளை இப்போ திமுக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வெறும் 8 வார்டுகள் மட்டும்தான் சரிபார்க்கப்பட்டிருக்கு. 8 வார்டுகளில் இருக்கக்கூடிய 8 வாக்குச்சாவடி இயந்திரங்கள் மட்டும்தான் சரிபார்க்கப்பட்டிருக்கு. அதுலேயே 2 இயந்திரங்கள் இருக்கக்கூடிய விவி பேட் அப்படிங்கிற அந்த யூனிட் சீல் வைக்கப்படாமல் இருந்திருக்கு. அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய வாக்கு இயந்திரங்கள் எல்லாமே வாக்குச்சாவடியில் குடோன்ல கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே பாதுகாப்பாக வைப்பாங்க. அதுக்கப்புறமா பாதுகாப்பாக வைக்கப்பட்ட இயந்திரங்கள் எல்லாமே எடுத்து அதில் வாக்குகள் எண்ணப்பட்டுட்டு மறுபடியும் எடுத்து பத்திரமா வைப்பாங்க. அதுவுமே இந்த வாக்கு இயந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபேட் யூனிட் அப்படின்னு 3 அனைத்தையும் தனித்தனியா பிரிச்சு தனித்தனியா தான் சீல் வச்சு அங்க பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விவிபேட்டோட சீல் மட்டும், அந்த யூனிட்டோட சீல் மட்டும் 2 இயந்திரங்களோட சீல் வைக்கப்படாம ஓப்பனாவே இருந்திருக்கு. அது எப்படி சாத்தியமாகும்? அப்போ விவிபேட் இயந்திரத்தோட சீல் வைக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதியாகுது. அதே மாதிரி இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டேக் அப்படிங்கிறதுமே ரொம்ப புதுசா இருந்திருக்கு. அதாவது ஏப்ரல் 23 நமக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கு. 3 மாசத்தை தாண்டி இந்த நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த டேக் எப்படி ரொம்ப புதுசா இருக்கும்? அதாவது அந்த டேக்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த வாக்குச்சாவடி எண், தொகுதியோட பெயர், அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களோட
முகவர்களோட கையெழுத்து இருக்கும். தேர்தல் அதிகாரி எந்த தேர்தல் அதிகாரி முன்னிலையில் அந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு நடைபெற்றதோ அந்த தேர்தல் அதிகாரியோட பேருமே இருக்கும். அதே மாதிரி இவிஎம் மிஷினோட சீரியல் நம்பர் அப்படிங்கிறதுமே இருக்கும். இந்த சீரியல் நம்பருமே மாற்றப்பட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த டேக் அப்படிங்கிறதுமே புதுசாக இருந்திருக்கு. கூடவே 2 விவிபேட் மிஷின்களும் அந்த இயந்திரங்களும் சீல் வைக்கப்படாமல் இருந்திருக்கு. அதுவுமே 4வது நாள் ஆய்வு தான் நடந்துட்டு இருக்கு. மொத்தம் 7 நாள் ஆய்வு நடத்தணும். அந்த 7 நாளில் 4வது நாள்லேயே இத்தனை கோளாறுகள், இத்தனை குளறுபடிகள் வந்து ஆதாரபூர்வமாக இப்போ திமுக கையில் கிடச்சிருக்கு. ஏற்கனவே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பேரில் தான் இந்த ஒரு சோதனையை நடத்த சொல்கிறாங்க. அந்த சந்தேகத்தை இப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாமே உண்மையாக்கியிருக்கு. அதே மாதிரி கொளத்தூர் தொகுதியில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மொத்தமாக 5 தொகுதிகளில் திமுகவினரே எங்களுக்கு எங்களோட தோல்வியில் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வச்சு அதுக்கான சரிபார்ப்பதற்கான ஆய்வு நடத்துறதுக்கான கட்டணத்தையும் 42,200 ரூபாயும் அவங்களே செலுத்தி இப்படி ஒரு ஆய்வு வந்து அவங்க 5 தொகுதிகளில் மொத்தமாக நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் கொளத்தூர். இந்த கொளத்தூர் தொகுதியில் 4 நாளில் இத்தனை ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அதே சமயத்தில் உத்திரமேரூர் அப்படிங்கிற தொகுதியிலையுமே இன்னும் பல ஆதாரங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. உத்திரமேரூர் தொகுதியில் சுந்தர் அப்படிங்கிற திமுக வேட்பாளர் விடையும் தாவேகா வேட்பாளர் முனிரத்னம் அவர்கள் 14,233 வாக்குகள் அதிகமாக வாங்கி அங்கே தாவேகா தான் வெற்றி பெறுறாங்க. இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் தோத்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த தோல்வியில் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுந்தர் அவர்களுமே வந்து இதே மாதிரி ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அதே நீதிமன்ற உத்தரவின் பேரில் அங்கேயுமே வந்து மொத்தமாக 10 தொகுதி 314 வாக்குச்சாவடி இருக்குது. இந்த மொத்த வாக்குச்சாவடிகள்லையுமே அங்கேயுமே வந்து சோதனை, நான் இதுக்கு முன்னாடி எப்படி நடக்கும் சோதனை அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி பெல் நிறுவனத்தோட பொறியாளர்கள் முன்னிலையில், காவல்துறை அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில், வேட்பாளர்கள் முன்னிலையில் ரொம்ப செக்யூர்டாக அங்கே வந்து ஆய்வு நடத்தப்பட்டுட்டு இருக்கு. அந்த ஆய்வு நடத்திட்டு இருக்கும்போதே சுந்தர் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையுமே முன்வைக்கிறாங்க. எனக்கு வந்து பழைய வாக்குகளோட விவிபேட் எண்ணிக்கையுமே வந்து எனக்கு இப்போ எண்ணி காட்டணும், அதையுமே வந்து அந்த வாக்கெடுப்பையுமே இப்போ வந்து மறுபடியும் எண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை தேர்தல் அதிகாரிகள் ஏற்றுக்காத்ததுனால அந்த இடத்துல இருந்து சுந்தர் அவர்கள் வெளியேறாங்க. இதுதான் நம்ம வந்து குறிப்பாக பார்க்கணும். அதாவது மாதிரி வாக்கெடுப்பு இவிஎம் மிஷின் சரி பார்க்கக்கூடிய அந்த ஆய்வு நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த கிடங்குல இருந்து திமுக யார் வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்களோ அவங்களே வந்து வெளியேறாங்க. வெளியேறினதுக்கு அப்புறமா அந்த வாக்குச்சாவடிகளில் சோதனை எல்லாமே நடக்குது. சோதனை நடந்து நாங்கள் வந்து 314 வாக்குச்சாவடியிலையும் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற பேரில் கடைசியாக 314வது வாக்குச்சாவடியில் அந்த சரிபார்ப்பு நடந்துட்டு இருக்கும்போது வாக்குப்பதிவு இயந்திரத்தையும் விவிபேட் இயந்திரத்தையும் அவங்களால கனெக்ட் பண்ணவே முடியலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கனெக்ட் பண்ணவே முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தில் எப்படி அங்கே வந்து வாக்குப்பதிவு வந்து சரியாக விழுந்திருக்கும், எப்படி அங்கே வந்து வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கும், என்ன அடிப்படையில் இவங்க வந்து எண்ணிக்கையை நடத்துனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது. ஏன்னா கனெக்ட் ஆகவே இல்லை, மிஷினே கனெக்ட் ஆகலை. இவங்க எலெக்ஷனையும் நடத்தி முடிச்சு எண்ணிக்கையும் முடிச்சு அதோட முடிவையுமே அறிவிச்சிட்டாங்க. அதுவும் 14,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவையுமே அறிவிச்சிருக்காங்க. இப்படி ஆதாரத்தோட கையங்களவமாக மாட்டினதுக்கு அப்புறம் கூட தேர்தல் அதிகாரிகள் இந்த மிஷின் அப்படிங்கிறது இப்போதான் பழுதடைஞ்சிருக்கு, இந்த பழுதை சரி பார்த்துட்டு மறுபடியும் வேணா முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. அதாவது எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த வாக்கெடுப்புல பழுது நடந்திருக்கா நடக்கலையா, இது எப்படி உள்ளது அப்படிங்கிறது இப்போ வந்து கேள்வி கிடையாது. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்கெடுப்புல இந்த தேர்தல் முடிவுகளில் முறைகேடு நடந்திருக்கு, இவிஎம் மேனிப்புலேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ உபயோகப்படுத்தின அதே மிஷின் பழுதாகிருக்கு, அதை நாங்கள் சரி பார்த்துட்டு நாங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்துட்டு ரீஆக்டிவேட் பண்ணிவிட்டு நாங்கள் மறுபடியும் வேணால் உங்களுக்கு முதல்ல இருந்தே பரோட்டா சாப்பிட்டு காப்பிட்டாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா இந்த 314 வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களில் குறிப்பாக 10 இயந்திரங்கள் தான் எங்களுக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. அந்த 10ல் ஒன்று தான் இந்த 314 கடைசியாக பழுதான அந்த இயந்திரம். அப்போது அவங்க குற்றம் சாட்டப்பட்ட அதே இடத்துல இவ்வளோ பெரிய கோளாறு குளறுபடி நடந்திருக்கு. இதை மறைக்கிறதுக்காக அதே பெல் நிறுவனமே சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு வந்து சரி பார்த்து மறுபடியும் இந்த மாதிரி வாக்கெடுப்பை நடத்தட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்க்கக்கூடிய எல்லா மக்களோட மனதிலையுமே உருவாக்குது. இந்த கேள்வி அடிப்படையாக வச்சு தான் இந்த ஆதாரங்களையும் அடிப்படையாக வச்சு இப்போ நீதிமன்றத்தை நாடுறதுக்கான ஒரு வேலையை திமுக கையில் எடுத்திருக்காங்க. இத்தனை நாள் ஆதாரம் இல்லை, எங்களுக்கு வந்து வாய்மொழியான குற்றச்சாட்டுகள் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருந்த திமுக கையில் இப்போ ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு.
ஏற்கனவே ஆதாரம் இருந்தா சட்டப்பூர்வமான அந்த ஒரு வழியை தேடிதான் திமுக போய் அதுல வெற்றியுமே பல விஷயங்கள்ல அடைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் அப்படிங்கிறது திமுக கையில தொக்கா மாட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறதையுமே திமுக சார்பில இருந்து தெரிவிச்சிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போது அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.